மேசராசி அன்பர்களுக்கு வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க. எத்தனையோ அவமானங்கள், வலிகள், வேதனைகள்னு எல்லாத்தையும் தாண்டி இப்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நின்றுட்டு இருக்கீங்க. இத்தனை நாளா நமக்கு விடிவு காலமே வராதா, நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நடக்காதான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்க தலையெழுத்தையே முழுசா மாத்தி அமைக்க போற ஒருத்தர் உங்க வீடு தேடி வரப்போறார். அவர் யாரு, அவர் வரதுனால உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கமா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இதை கேட்கறப்பவே உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் நம்பிக்கையும் பிறக்கும். ஏன்னா இது சாதாரணமான ஒரு மாற்றம் கிடையாது. உங்க தலைமுறையே மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை உங்க வீட்டு வாசப்படியில நிக்க போகுது. மேஷ ராசிக்காரர்களான உங்களோட சுபாவம் பொதுவாகவே ரொம்பவும் நேர்மையானது. மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம உள்ளது உள்ளபடி பட்டுன்னு பேசிடுவீங்க. உங்களோட இந்த குணத்தையே நீங்க எக்கச்சக்கமான எதிரிகளை சம்பாரிச்சு வச்சிருப்பீங்க. நீங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பீங்க, ஆனா அது மற்றவங்களுக்கு தப்பா போய் சேர்ந்து கடைசியில நீங்க தான் கெட்டவங்கிற முத்திரை உங்க மேல குத்தப்பட்டிருக்கும். யாருக்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சாலும் தேவைப்படுற நேரத்துல காசு பணம் கொடுத்து கூடவே நின்று உதவி செஞ்சாலும் அவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்களை தான் நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்க. உங்களோட இந்த நல்ல மனசுக்கு ஏன்பா கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறாருன்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. உங்க சொந்த பந்தமா இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே உங்களை ஏதோ ஒரு கட்டத்துல ரொம்பவே காயப்படுத்திருப்பாங்க. காசு பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல மரியாதை, நம்ம கிட்ட ஒன்னும் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கசப்பான உண்மையை ரொம்ப ஆழமா உணர்ந்தவங்க நீங்க. கையில காசு தங்கறதே இல்லை, வந்த காசு வந்த வழியே போயிடுது. சேமிப்புங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்குன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியமோ அங்கீகாரமோ உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. எப்படியோ அடிபட்டு மிதிப்பட்டு உங்களோட சுயமுயற்சியால மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வர துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இப்போ நெருங்கிடுச்சு. உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுது. இந்த நேரத்துலதான் உங்க வீடு தேடி அந்த புதிய நபர் வரப்போறார். இது ஏதோ காத்து வாக்குல சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்களோட சஞ்சாரமும் உங்க ராசிக்கு இருக்கிற யோகமும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்க போகுது. அந்த நபர் யார் மூலமாவோ உங்களுக்கு அறிமுகமாகலாம், இல்லைன்னா உங்களுக்கே தெரியாம எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி வரலாம். அவர் உள்ள நுழையிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை தரித்திரமும் எதிர்மறையான சக்திகளும் அடிச்சு விரட்டப்படும். வரைக்கும் முடங்கி கிடந்த உங்க காரியங்கள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்லைன்னா வெளியால ஒருத்தரா இருக்கலாம். ஆனா அவர் கொண்டு வரப்போற அதிர்ஷ்டங்கிறது சாதாரணமானது கிடையாது. அந்த நபர் உங்க வீடு தேடி வந்த உடனே முதல்ல நடக்க போற பெரிய மாற்றம் உங்களோட பொருளாதாரத்துல தான். இத்தனை நாளா கழுத்திருக்கிற அளவுக்கு இருந்த கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எங்க இருந்து பணம் வரும், எப்படி இந்த கடனை அடைப்போம்னு ராத்திரி பகலா தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பண வரவுக்கான புது வழிகள் திறக்கப்படும். யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தொகையா இருக்கலாம். அது ரொம்ப சுலபமா உங்க கைக்கு சேரும். உங்க உழைப்புக்கு ஏற்ற பலம் கிடைக்காம எவ்வளவோ ஏமாந்துருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சண்டை சச்சரவுகள் நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாமே அந்த நபருடைய வருகைக்கு அப்புறம் அடியோடு மாறிடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதலும் அன்பும் அதிகமாகும். பிள்ளைங்களால மனசு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிள்ளைங்க திருந்தி உங்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. வீட்டில் எப்பவுமே ஒரு சுபகரிய பேச்சுக்கள் நடந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகாம தள்ளி போய்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியா வரன் அமைந்து ரொம்ப சீக்கிரத்துல கெட்டிமேளம் கொட்டுற சத்தம் உங்க வீட்டுல கேட்கும். குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த குறையை நீங்கி வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்கும். இந்த மாதிரி பல சுப காரியங்கள் அடுத்தடுத்து உங்க வீட்டுல நடக்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய பாடமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அந்த பாடங்கள் தான் இனிமே நீங்க எப்படி வாழணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கு.
உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புதிய நபர் உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு வடிகாலாக இருப்பார். உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா அவர் மாறுவார். உங்களுடைய திறமைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களை இன்னும் மேல கொண்டு போறதுக்கு அவர் ஒரு பெரிய தூண்டுகோலாக இருப்பார். அவர் காட்டுற வழியில நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொடுவீங்க. உங்க தலையெழுத்து மாறுறதுக்கான ஆரம்ப புள்ளி இப்போ உங்க கண் முன்னாடி வந்து நிக்க போகுது. இத்தனை நாளா நீங்க செய்யற தொழில்ல இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ குடைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களை விட தகுதியில கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்கும். உங்களை வேணும்னே ஒதுக்க நினைச்சவங்க, உங்க திறமையை கொஞ்சம் கூட மதிக்காதவங்க மத்தியில நீங்க ரொம்பவே புழுங்கி போயிருப்பீங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபரால உங்க தொழில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்போ இல்லனா நீங்க பாக்குற வேலையில ஒரு எதிர்பாராத பெரிய பதவி உயர்வோ தேடி வரும். உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. இந்த நபர் உண்மையிலேயே யாரு, அவர் எங்கிருந்து வரப்போறாருன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க சொந்த பந்தத்திலேயே ரொம்ப வருஷமா உங்களை விட்டு விலகி இருந்த ஒருத்தரை இருக்கலாம். உங்க மேல இருந்த தப்பான புரிதலால பேசாம இருந்தவங்க இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரலாம். அப்படி இல்லைன்னா சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிற உங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத ஒரு முகம் தெரியாத நபரா கூட அவர் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப உறுதி, அவர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை அவர் கையில கொண்டு வருவார். அந்த வாய்ப்பு பல வருஷமா நீங்க தவம் கடந்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இழுபறியா இருந்தாலோ இல்லனா பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலோ அது எல்லாமே இனி ரொம்ப சுமூகமா முடியும். பல வருஷமா நீதிமன்றத்துல நிலுவையில இருந்த வழக்குகளோட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. உங்க நியாயமான பக்கம் என்னங்கறத இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது. அந்த புதிய நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை இல்லைன்னா அவர் செய்ய போகிற ஒரு சின்ன உதவி உங்க சொத்து பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வரும். இதனால் வரைக்கும் உங்களை ஏமாத்தி உங்க சொத்தை அபகரிக்க நினைச்சவங்க எல்லாம் தானாவே பின்வாங்குவாங்க. உங்க கைவிட்டு போன பொருட்கள் எல்லாமே பல மடங்கு லாபத்தோட மறுபடியும் உங்களை வந்து சேரும். உங்க கிரக நிலை இப்போ அவ்வளவு ஒரு அற்புதமான இடத்துல இருக்கு. உங்க ராசிக்கு கிடைக்க போற இந்த யோகத்தால உங்களை ஏளனமா பேசினவங்க, இவனால அவ்வளவுதான் முடியும்னு கேலி செஞ்சவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே பழக்கப்பட்ட உங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்க ஒருத்தர் கூட இல்லையங்கிற அந்த பெரிய ஏக்கம் இனிமே இருக்காது. உங்க வீடு தேடி வர்ற அந்த நபரு ஒரு பெரிய பாதுகாப்பாருன்னா உங்களுக்கு பக்கபலமா நிற்பார். நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணாகிற நேரம் இது. இது வரைக்கும் உடம்புல இருந்த தீராத நோய்கள், மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது பொலிவும் மனசுல ஒரு பெரிய தைரியமும் பிறக்கும். உங்க மனசுக்குள்ள எத்தனையோ கனவுகள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு ராத்திரி பகலா நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாமே வெறும் கனவாவே கரைஞ்சு போயிடுமோங்கிற பயம் இப்போ உங்களுக்குள்ள ஆழமா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கண் முன்னாடியே நிஜமாற காலகட்டத்தில் நீங்க அடி எடுத்து வச்சுட்டீங்க. எந்த கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சு கஷ்டத்தை கொடுத்துச்சோ அதே கிரகங்கள் இப்போ ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. உங்க கண்ணில இருந்து வந்த அத்தனை கண்ணீருக்கும் ஒரு நியாயமான பலன் கிடைக்க போற நேரத்தை தான் நீங்க இப்ப நெருங்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு மனசுல தோணும், இந்த நபர் வந்த உடனே எப்படி எல்லாமே சட்டுன்னு மாறிடும். இதுக்கு காரணம் உங்க ராசிநாதனான செவ்வாயோட பார்வை இப்போ ரொம்பவே பலமா இருக்கு. இத்தனை காலமா உங்க நல்ல நேரம் எல்லாமே ஒரு இருட்டு அறைக்குள்ள பூட்டி வச்ச மாதிரி அடைபட்டு கிடந்தது. அந்த அறையோட சாவியை கொண்டு வரப்போறவர் தான் அந்த புதிய நபர். நீங்க வெளியில சிரிச்ச முகத்தோட சுத்தினாலும் உங்க உள்ளத்துல எவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியாளுங்களுக்கு நீங்க ஒரு தைரியசாலியா எதையும் சமாளிக்கிற ஒருத்தரா தெரியலாம். ஆனா ராத்திரியில தலையணையில முகம் புதைச்சு நீங்க சிந்தனைகளை ஓட விடுறப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன குழந்தை தேம்பி தேம்பி அழறது யாருக்கும் கேட்கறது இல்ல. இந்த வலியை எல்லாம் அந்த நபர் புரிஞ்சுக்குவார். அவர் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க உண்மையான குணத்தை, உங்க திறமையை மனசார பாராட்டுவார். இந்த சமயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு.
உங்க வீடு தேடி வரப்போற இந்த நல்ல மாற்றத்தை தடுக்கணும்னு உங்க கூடவே சுத்துற சில எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே மற்றவங்கள ரொம்ப சுலபமா நம்பிடுவீங்க. அவங்க கொஞ்சம் நல்லா பேசினா போதும், உங்க ரகசியங்கள் எல்லாம் அப்படியே அவங்க கிட்ட கொட்டி தீர்த்துடுவீங்க. இனிமே அந்த தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்லது கெட்டதுகளை, உங்க முன்னேற்றங்களை 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. ஏன்னா நீங்க நல்லா வரதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட பொறாமப்படுறவங்க தான் இங்க அதிகம். அந்த கண் திருஷ்டியே உங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்திடும். அதனால அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வர்ற அந்த தருணத்தை ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம கொண்டாடுங்க. உங்க குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷமா நீங்க செஞ்ச புண்ணிய காரியங்கள், மற்றவங்களுக்கு செஞ்ச அன்னதானம், உதவிகள், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறப்போகுது. சில நேரங்களில் நீங்க கடவுள்கிட்டயே கோவிச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறதையே நிப்பாட்டி இருப்பீங்க. இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எந்த சாமியும் நம்மளை காப்பாத்தலேன்னு ஒரு விரக்தி உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்களை கைவிட்டதே கிடையாது. நீங்க கீழே விழும்போதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியா இருந்து உங்களை தாங்கி பிடிச்சது உங்க குலதெய்வம் தான். அந்த தெய்வத்தோட உத்தரவுப்படிதான் இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழைய போறார். வர்ற காலங்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. நம்மளால ஒரு வண்டி வாங்கணும், இல்லைன்னா இருக்கிற வீட்டை கொஞ்சம் மாத்தி கட்டணும், நகை நட்டு சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான அத்தனை சூழ்நிலைகளும் இப்போ கைகூடி வரப்போகுது. உங்க கையில பணம் தாராளமா புழங்க ஆரம்பிக்கும். ஆனா வந்த பணத்தை எப்படி சிக்கனமா செலவு செய்யணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கவனமா கத்துக்கணும். வந்த உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிடாம உங்க எதிர்காலத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் பணத்தை பத்திரப்படுத்துவீங்க. நீங்க இழந்த உங்க சந்தோஷம், நிம்மதி, செல்வம் எல்லாமே வட்டியும் முதலுமா உங்களை சேர்றதுக்கான கணக்கு. மேசராசிக்காரர்களான உங்களுக்கு கோபம் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். டக்குன்னு கோபப்பட்ட வார்த்தைகளை விட்டுடுவீங்க. அப்புறம் அதை நினைச்சு தனியா உட்காந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்க மனசுக்குள்ள எந்த கள்ள கபடமும் இருக்காது. எதையும் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுன்னு வச்சு பேச தெரியாது. ஆனா நீங்க கோபத்துல பேசுற அந்த வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ரொம்ப மோசமானவங்களா சித்தரிச்சிருப்பாங்க. இந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க கோபம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி குடிகொள்ளும். எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நிதானமா முடிவு எடுக்கிற பக்குவம் உங்களுக்கு தானாவே வந்துடும். அந்த அளவுக்கு உங்க மனநிலையை ரொம்பவே சாந்தப்படுத்த போறார் அந்த நபர். வீண் விவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள், இதுல இருந்தெல்லாம் நீங்க உங்களை முழுசா விலக்கி வச்சுக்குவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு யாராவது செய்வினை, பில்லி சூனியம், கொடிய கண் திருஷ்டி இப்படி ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே இந்த நல்ல நேரத்தில் அடிபட்டு போக போகுது. ஏன்னா உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் கூடவே ஒரு பெரிய தெய்வ சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள நுழைய போகுது. இத்தனை நாளா வீட்டுல எப்பவுமே ஒரு இருண்ட சூழ்நிலை, ஒரு விதமான பயம், தூக்கமின்மை, ராத்திரியில திடீர்னு முழிப்பு வர்றது, கெட்ட கனவுகள்னு ரொம்பவே அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. இனிமே உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகள் சுத்தி வர்றத நீங்க கண்கூடா பாப்பீங்க. வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம், உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். உங்க குலதெய்வம் மறுபடியும் உங்க வீட்டுல வாசம் செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கான ரொம்ப பெரிய அறிகுறி தான் இது. நீங்க எவ்வளவோ திறமைகளை உங்களுக்குள்ளேயே முடக்கி வச்சிருப்பீங்க. நாம இதை செஞ்சா 4 பேர் சிரிப்பாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ, இல்ல இதுல தோத்து போயிடுவோமோங்கிற பயத்திலேயே பல விஷயங்களை செய்யாம விட்டுருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்க கூடவே இருந்து உன்னால முடியும், நீ தைரியமா செய்யணும் உங்க முதுகு தட்டி கொடுத்து முன்னாடி கொண்டு வரப்போறார். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம கிட்ட இவ்வளவு திறமை இருந்துச்சா, இதை இத்தனை நாளா நாமளே உணராம விட்டுட்டோமேன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவீங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம், 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. இத்தனை நாளா உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்களாம் இப்போ உங்களை பார்த்து வாயடைச்சு ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பும், உங்க செயலுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் உங்களை தேடி வரப்போகுது. உங்க உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லயும் ஒரு பெரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்டு இருந்தவங்க தீராத மூட்டு வலி, முதுகு வலி, இல்லைன்னா
நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று கோளாறுகள்னு பல வருஷமா மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் மூலமா முழுமையான குணம் கிடைக்க போகுது. அந்த வைத்தியரையே அந்த புதிய நபர் தான் உங்களுக்கு அடையாளப்படுத்தலாம். இல்லைன்னா அவர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைக்கலாம். உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சீராகும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். எதையும் சாதிக்கலாங்கிற ஒரு பெரிய தைரியமும் சுறுசுறுப்பும் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை உடல் ரீதியான மன ரீதியான வலிகளுக்கும் ஒரு மாமருந்தா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. இனி நீங்க எதை நினைச்சு இறங்கினாலும் அது ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுது. மேசராசி என்பர்களே, இத்தனை காலமா உங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. கூடவே இருந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதை நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில ரொம்ப ஆழமா அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க ரொம்ப நம்பினவங்க, உங்களுக்காக உசிரியே கொடுப்பாங்கன்னு நினைச்சவங்க தான் நேரம் வரும்போது உங்களை முதுகுல குத்திட்டு போயிருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுட்டு உங்க கூட சுத்துறவங்களை அடையாளம் காட்டுற ஒரு பெரிய கருவியா இந்த புதிய நபர் செயல்படுவார். யார் உண்மையானவங்க, யார் உங்ககிட்ட காரியம் சாதிக்க பழகுறாங்கிறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிய வைப்பார். இதனால் வரைக்கும் மற்றவங்களை நம்பி ஏமாந்தது போதும். இனிமே நீங்க யாரை நம்பணும், யாரை எப்படி கையாளணுங்கிற ஒரு பெரிய ராஜதந்திரத்தை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போகுது. உங்களோட எண்ணங்கள் எப்பவுமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சின்னதா எதையும் யோசிக்க மாட்டீங்க. செஞ்சா பெரிய அளவுல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க. ஆனா அந்த பிரம்மாண்டமான எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையும் பண வசதியும் அமையாம ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாம். உங்க எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுல வெற்றி அடைய போகுது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, இல்லைன்னா சொந்தமா வியாபாரம் பண்றவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுது. போட்ட முதல்ல எடுக்க முடியாம திணறிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வட்டியும் முதலுமா பல மடங்கு லாபம் கைக்கு வந்து சேரும். உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய முதலீடும் சரியான வழிகாட்டுதலும் அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. காதல் விஷயத்திலையும் சரி, குடும்ப உறவுகள்லையும் சரி, நீங்க எப்பவுமே ரொம்ப உண்மையான அன்பை மட்டுமே கொடுத்து பழகியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சதெல்லாம் ஏமாற்றமும் மனவலியும் தான். இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறும். உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் உங்க அருமையை உணர்ந்து மறுபடியும் உங்களை தேடி வர காலம் இது. ஆனா இப்போ அவங்களை ஏத்துக்கலாமா வேணாமாங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்கும். உங்களோட உண்மையான அன்புக்கு தகுதியானவங்க யாருங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா உணர்ந்துக்குவீங்க. புதுசா திருமண வாழ்க்கையில இணைய போறவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு அன்பான உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை துணை அமையும். உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கம் மாதிரி மாறப்போகுது. உங்க மனசுல இருக்கிற இன்னொரு பெரிய பயம், நம்மளை சுத்தி ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கோ அதனாலதான் நமக்கு எதுவுமே சரியா நடக்கலையோங்கிறது தான். உண்மையிலேயே உங்க மேல பொறாம கொண்டவங்க விட்ட பெருமூச்சு உங்க வீட்டை சுத்தி ஒரு இருண்ட வலைய பின் இருக்கு. ஆனா செவ்வாய் பகவானோட அருளாலையும் இந்த புதிய நபரோட வருகையாலையும் அந்த இருண்ட வலை இப்ப சுக்குநூறா உடைய போகுது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது வெளிச்சம், ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். நேர்மறையான எண்ணங்கள் உங்க மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கும். இனிமே என்னால முடியுமோ முடியாதோங்கிற தயக்கம் உங்களுக்குள்ள துளி கூட இருக்காது. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல கண்டிப்பா ஜெயிப்போங்கிற ஒரு பெரிய அசுர பலம் உங்களுக்குள்ள உருவாகும். உங்க தலையெழுத்து ரொம்ப பிரகாசமா மாறப்போகிறத நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க. மேசராசி சொந்தங்களே, நீங்க பொதுவாவே யாருக்கிட்டையும் உதவி கேட்டு போய் நிக்க மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம உங்களுக்குள்ளேயே வச்சு புழுங்குவீங்க. நம்ம கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்க முன்னாடி நாம செருத்து போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருப்பீங்க. உங்க சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்க நீங்க. ஆனா சூழ்நிலை சில நேரங்கள்ல உங்களை உங்க எதிரிகள் முன்னாடியே தலைகுனிய வச்சிருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க சிந்தின கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபர் உங்க சுயமரியாதையை கொஞ்சமும் விட்டு கொடுக்காம உங்களை மறுபடியும் தலையை நிமிர்ந்து நடக்க வைப்பார். நீங்க இழந்த உங்க கரவம் அந்தஸ்து எல்லாமே பல மடங்கு பெருசா உங்களை தேடி வரப்போகுது. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாமே இப்போ நீங்க அடைஞ்சிருக்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. பொருளாதார ரீதியா நீங்க படாத பாடுபட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட பல தடவை யோசிச்சு கணக்கு போட்டு பார்த்து கடைசியில் அதை வாங்காமலே விட்டுருப்பீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் உங்க குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருப்பீங்க.
இனிமே அந்த நிலைமை இருக்காது. உங்க பேங்க் பேலன்ஸ் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உயரும். உங்களுக்கு வரப்போற வருமானம் பல வழிகள்ல இருந்து வர ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப வருஷமா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சொத்தோ இல்லைன்னா ஒரு வாகனமோ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமி வாசம் செய்யற மாதிரி ஒரு சுபிட்சமான நிலைமை உருவாகும். அந்த புதிய நபரோட யோசனைகள் மூலமா நீங்க செய்ய போற முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். பண கஷ்டங்கிற வார்த்தைக்கே உங்க வீட்டில் இனிமே எடை இல்லாம போக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம். அவங்க படிப்பு, வேலை வாய்ப்பு, கல்யாணம்னு அவங்கள பத்தின கவலைகள் உங்க மனசை எப்பவுமே அரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். நாம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டுடக்கூடாதுன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காகவே உழைச்சிட்டு இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது. அவங்க படிப்புல நல்லா சிறந்து விளங்குவாங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தானாவே கதவு தட்டும். அந்த புதிய நபர் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா அமைச்சு கொடுப்பார். உங்க பிள்ளைங்களை நினைச்சு நீங்க ரொம்பவே பெருமைப்படுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் நினைச்சு நீங்க இனிமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. ஏன்னா இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போறது எல்லாமே நல்ல காரியங்கள் தான். காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு புது நம்பிக்கையோட நாளை ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷமும் அமைதியும் குடிக்கொண்டிருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கே ரொம்ப ஆசைப்படுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்கும் பரவும். அந்த அளவுக்கு உங்க ஆளுமை ரொம்பவே ஈர்க்கக்கூடியதா மாறப்போகுது. எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு தடங்களும் உங்க வீட்டு பக்கமே இனிமே எட்டி பார்க்க முடியாது. உங்க குலதெய்வமும் நவகிரகங்களும் உங்க பக்கம் நிக்கிற இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்தை முழுசா பயன்படுத்திக்கோங்க. சந்தோஷமும் நிம்மதியும் உங்க வீட்டுல நிரந்தரமா தங்க போகுது. மேசராசி உறவுகளே, உங்களோட கஷ்ட காலமெல்லாம் காத்துல பறக்க போற நேரம் வந்துடுச்சு. நீங்க பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுது. உங்க வீட்டு கதவை தட்ட போற அந்த புதிய நபரை முழு மனசோட வரவேற்க தயாராங்க. அவர் மூலமா கிடைக்க போற நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வந்த அதிர்ஷ்டத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வேலையை மட்டும் இனிமே பாருங்க. பழைய கவலைகளை பத்தி யோசிச்சு உங்க பொன்னான நேரத்தை இனிமேலும் வீணாக்காதீங்க. இத்தனை நாளா இருட்டுக்குள்ள தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய சூரிய உதயமே நடக்க போகுது. உங்க எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஒதுங்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. யார் என்ன சொன்னாலும் இனிமே உங்க மனசை தளர விடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தைரியமும் நேர்மையும் தன்னம்பிக்கையும் தான் உங்களோட பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்தி நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சு காட்டுங்க. உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்களுக்கு துணையா நிற்குங்கிறத மட்டும் எந்த சூழ்நிலையில நீங்க மறந்துடவே கூடாது. தெய்வத்தோட அருளால உங்க வீட்டை சுத்தி இருக்கிற அத்தனை தரித்திரமும் விலகிடுச்சு. இனி வர்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. உங்க வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமா தங்க போகுது. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீங்களும் உங்க குடும்பமும் தலைமுறைக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம்தான், இறங்கு முகமே கிடையாது. முழு நம்பிக்கையோட உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்பவே தொடங்கிடுச்சு. மனசு நிறைய சந்தோஷத்தோட இந்த நல்ல மாற்றங்களை வரவேற்க தயாராகுங்க. உங்க தலையெழுத்து பிரகாசமா மாறிடுச்சு. எல்லாம் வல்ல இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே முழுமையா கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.